அம்மு நான் எங்கே போகிறோம்? இப்போ நாங்கள் ஜெனீவாவுக்கு வந்துட்டோம். ஜெனீவா ஏர்போர்ட்டுக்கு வந்த இடத்துல அப்படியே ஜெனீவாவில் இருக்கிற அந்த ஐக்கிய நாடுகள் சபை அந்த ஏரியாவை பார்த்துட்டு, நேரம் இருந்தால் அந்த நீரூற்றையும் பார்த்துட்டு போவோமெண்டு வந்து நாங்கள். நல்ல குளிர். இந்த இடத்துல வந்து திருவள்ளுவரோ மகாத்மா காந்தியோ சிலை ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி எட்டி பார்ப்போம் அது யார் தானண்டு, மகாத்மா காந்தியா திருவள்ளுவராண்டு? யார் அது? மகாத்மா காந்தியா? மகாத்மா காந்திக்கு இங்கேன்னு சிலை வைக்க வேணும். ஆர்வம் நாவலரோ இங்கே நாங்களே கமரா எடுத்துக்கொண்டு வரோம். இங்கேயும் ஒரு கமரா. பொதுவெல்லாம் ரோட்டில் கமரா இருக்காது. இங்கே ரோட்டை பார்த்தபடி இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த ஜெனீவாவில் வந்து பெரிய பெரிய வில்லாக்கள் எல்லாம் இருக்குது. இது வந்து பிரெஞ்சு கேண்டோன். ஓகே, நாங்கள் இந்தா தெரிகிறார். நம்ம காந்தி தாத்தா தான். ஓகே, அவரே இருக்கா போய் கிட்ட போய் பார்த்துட்டு அவருக்கு இருக்கா வணக்கத்தை சொல்லிட்டு அப்படியே நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கியாச்சு என்ன. ஓகே, இப்போ சிவப்புல நிற்குது, பச்சை வந்தது பிறகு அப்படியே மாறலாம் என்ன. ஓகே, பச்சை வருதோ இல்லையோ, எங்கடைய ஆக்கள் வரைக்கணுமோ? கண்ணாடி போட்டு தாத்தா தான். எவ்வளோ நேரத்துக்கு வேலை செய்யுதில்லை அதில் பார்க்கணும். வேற அந்த தாத்தாண்ட என்ன ஆட பச்சை லைட் எரிஞ்சுது. ஓ, அந்த தாத்தாவை போய் பார்ப்போம். தெரியல, இவரும் ஒரு இந்தியன் தாத்தா தான். ஓகே, அதில் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்கு. என்ன, மை லைஃப் இஸ் மை மெசேஜ். அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு உங்களுக்கு செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கு என்ன. அவர் அது 1869ஆம் ஆண்டு பிறந்து 1948ஆம் ஆண்டு அவர் வந்து இறந்திருக்கிறார். என்ன படிக்கிறார்ன்ற ஒரு கட்டி பார்ப்போமா? என்னவோ தெரியல. ஓகே, நாங்கள் அன்றைக்கு ஜெனீவாட முக்கியமான ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். இங்கே வந்து இந்த இடம் முக்கியமானது எதற்குன்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபை இங்கே தான் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதி வேண்டி இங்கே தான் ஆர்ப்பாட்டங்கள் அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இங்கே செய்வாங்க. இதுதான் ஐக்கிய நாடுகள் சபை. இந்த ஐக்கிய நாடுகள் சபை எப்போவுமே ஒரு பலத்த பாதுகாப்புக்குள்ளான இருக்கும். ஐநான்னு சொல்லி, யூஎன் என்று சொல்லியும் இதை அழைப்பார்கள். அதாவது யுனைடெட் நேஷன் சொல்லி.
இங்கே வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து அங்கம் வகிக்கிற நாடுகளில் வந்து இலங்கையும் ஒன்று. இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கின்ற நாடுகளுடைய கொடிகள் வந்து இங்கே முன்னுக்கு வந்து பறக்க விடப்பட்டிருக்கு. என்ன இன்றைக்கி காற்று இல்லாதால் அது பறக்காமல் அமைதி காக்குது. ஜெனீவாவுக்கு வந்து இங்கே யாராவது வந்தால் கட்டாயம் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு தான் போகலாம். அதாவது முக்கிய பிரமுகர்கள் அவங்களுக்கு வந்தால் இந்த கட்டாயம் இந்த ஐக்கிய நாடு சபையில் வந்து மீட்டிங்க்கு வந்து போவினோம். அப்பேற்பட்ட இடம் தான் இது. இதை தெரியாதவர்கள் வந்து இருக்க முடியாது. இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு கதிரை ஒன்று செய்து வச்சிருக்கணும் இந்த யூஎனுக்கு முன்னாடி. இந்த கதிரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிரைக்கு எத்தனை ஹால்? 4 ஹால் தான். ஆனால் இந்த கதிரைக்கு வந்து 3 ஹாலில் இருக்குது. இந்த 3 ஹால் கதிரை மாதிரி தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்கிறாங்க. அதாவது என்னென்னு சொன்னால் 3 ஹால் கதிரை வந்து யாராவது இருந்தால் ஒரு பக்கம் சாயும், அதாவது நீதி தவறு. ஆனால் இந்த கதிரையில் வந்து நீங்கள் எவருமே இருக்காத பட்சத்தில் வந்து நீதி வந்து சாயாமல் இருக்கும் என்றதுக்கு அடையாளம் வந்து சொல்லினோம். அதோடைய உண்மைத்தன்மை வந்து எனக்கு தெரியலை. இப்போவும் வந்து இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வந்து ஒரு இந்த நாடுன்னு தெரியலை. இதில் வந்து இலங்கை தமிழர்கள் வந்து நிறைய ஆர்ப்பாட்டங்களை வந்து நடத்தி இருக்கிறார்கள். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆர்ப்பாட்டம் வந்து மிகவும் வந்து பிரமாண்டமாக அமையும். பலாயிரம் மக்கள் இந்த இடத்துல கூடுவார்கள். அந்த நினைவுகளை வந்து எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விடயம். ஓகே, அபிஷேக் ரோட்டுக்கு போகக்கூடாதா? வீடியோ அளவிட கொஞ்சம் இல்லை பாடிய. செல்லம், நீங்க என்னதுக்காக இங்க நீங்க போராட்டம் நடத்துறீங்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னாடி? என்ன கோரிக்கை? என்ன கோரிக்கையை வச்சு எந்த கோரிக்கையை வச்சு இங்க போராட்டம் நடத்துறீங்க? ஓகே, சமாதானமா? இப்ப நில்லுங்க. இதுல இந்த கதிரைக்கு அடிக்கணுமான்னு சொல்லி 2 பேர் வந்திருக்கணும். ஓ சரி, அது பிரச்சனை இல்லை. ஓ 2 தடியால் அடி. சரி, அவ்வளோ. clear இல்லை. Stop.